உங்களுடைய பார்வையா இருக்கிறது. சுபவீர பாண்டியன் உங்களுடைய இறுதியான கருத்தை நான் சொல்லிடுறேன். ஒன்று, நான் இந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பேச்சுக்கு நான் ரொம்ப ஒன்று விடை சொல்ல விரும்பல. அதாவது திமுக கழகம் தமிழ்நாட்டில் மூழ்கும் கப்பல், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் பறக்கும் விமானம் என்றால் அதை சின்ன பிள்ளை கூட சிரிக்கும். ஒருவேளை நீர்மூழ்கி கப்பல்னு சொல்ல வந்தாரா என்னன்னு எனக்கு தெரியாது. எனவே அது விவாதமே அல்ல. இரண்டு செய்திகள் தான் உறுதியாக நான் சொல்லணும். ஒன்று, இலவசங்களை கொடுத்து கொடுத்து கெடுத்து விட்டார்கள் என்று சொல்கிற பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து ஒரு கேள்வியை நீங்கள் தான் முன்வைத்தீர்கள். நான் நினைச்சேன், நீங்க கேட்டீங்க. உத்தரப்பிரதேசத்தில் கொடுக்கிற லேப்டாப்புக்கு என்ன பெயர் என்று கேட்டீங்க. அது வெல்ஃபேர் மெஷருங்கிறார். அதாவது அவர்களுக்கு வடிந்தால் ரத்தம், எங்களுக்குன்னா தக்காளி சட்னி. அதையும் விட்டுருங்க. நான் சொல்ல விரும்புகிற ஒரே செய்தி, கல்வித்தரத்தில் முன்னேறி இருக்கிற தமிழகம் ஏன் நீட்டை பார்த்து பதறாங்கன்னு கேட்டார். அதுக்கு மட்டும் நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஏன்னா அது இன்றைய சிக்கல். நீட்டை பார்த்து பயப்படல. அது சமூக நீதிக்கும் சமச்சீர் கல்விக்கும் மாநில சுயாட்சிக்கும் எதிராக இருக்கிறது என்பதற்காக எதிர்த்து குரல் கொடுக்கிறோம். எப்படின்னா, ஒரே ஒரு சின்ன செய்தி தான். நீட் தேர்வில், மருத்துவ நுழைவுத் தேர்வாக இருக்கிற நீட் தேர்வில் கேட்கப்படுகிற கேள்விகள் எல்லாம் எந்த பாடத்திட்டத்திலிருந்து வருதுன்னா சிபிஎஸ்இ வருது. தமிழ்நாட்டில் ஒரு புள்ளி உரத்தை சொல்லிடுறேன், தப்பா இருந்தா அவர் மறுக்க சொல்லுங்க. 8,46,947 பேர் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கிறார்கள். ஏறத்தாழ 8.5 லட்சம் மாணவர்கள். இதில் சிபிஎஸ்இ கேவியில் படித்தவர்கள் வெறும் 13,265. சதவீத கணக்கு பார்த்தால் மொத்தத்தில் 1.56%. நீங்க 1% படித்த பாடத்திட்டத்தை 98.5% மாணவர்கள் மீது திணிப்பது சமூக நீதிதானான்னு கேட்கிறோம்.